வணக்கம் நண்பா. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கரூர் மக்கள விஜய் அவர்கள் சந்திக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாரி இப்ப என்ன பண்றாங்கன்னா, கரூர் மக்கள சந்திச்ச பிறகு அதுலேருந்து பொதுமக்கள் எல்லாமே விஜய் அழுதாரு, கால்ல விழுந்தாரு அப்படிங்கிற சொல்ற அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது புஷி ஆனந்தும், நம்ம ஆதவ அர்ஜுனாவும் சொன்ன ஸ்கிரிப்ட் படி பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் வீடியோல பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றாங்க. அது முற்றிலும் ஃபேக் வீடியோ. இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க திமுக அரசு அப்படிங்கிறது முற்றிலும் தெரியல. அந்த இடத்துல மக்களை சந்திக்கும் போது அழுவும் போது காலில் விழுவும் போது உள்ள வீடியோ வச்சிருந்திருக்கலாம். அவர் வீடியோ வச்சு அந்த வீடியோ பதிவிட்டிருக்கலாம். அதை பண்ணியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் ப்ரமோஷன் தேடுறாரு, அந்த பாரு அந்த இறந்து போன குடும்பத்துல ப்ரமோஷன் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் பண்ணுவீங்க. விஜய் அழுவவில்லை, பொதுமக்கள் பொய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இவங்க ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா, அதாவது விஜய்க்கு ஆதரவு பெரிய வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கரூர்ல என்னென்ன உண்மை நடந்திருக்கு அப்படிங்கிறது வெளியே வருது. அதை மறைக்கிறதுக்காண்டி இப்போ ஃபேக் வீடியோ அப்படிங்கறத ப்ரமோஷன் பண்றாங்க. வேற ஒண்ணு. அதாவது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது கரூர் இது வரைக்கும் உயிரிழந்த குடும்பத்தை நான் தத்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லீடர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்க.